13ஆம் நாள். தேடலே பாதையாகும்போது ஜெர்மனியின் பெர்லின் நகரிலிருந்து வந்த ஒரு கலைஞர் ஓஷோவை சந்திக்கிறார். கலைஞர்: என்னுள் ஏதோ புதிய விஷயங்கள் கிளம்பியிருப்பதாக உணர்கிறேன், ஆனால் நான் இன்னும் கிளம்பவில்லை. ஓஷோ: கிளம்புங்கள். எதையுமே புதிதாக ஆரம்பிப்பது கொஞ்சம் கடினம்தான். மனம் எப்போதும் தள்ளி போடுவதையே விரும்பும். மனம் பழைய விஷயங்களுடன் ஒத்துப்போகும். ஆனால் புதியதை கண்டால் மனம் இருப்பு கொள்ளாமல் தவிக்கும். எதையும் தள்ளி போடாதீர்கள். புதிதாக ஏதோ ஒன்று வரப்போகிறது என்று உணர்ந்தால், நீங்கள் புதிதாக எதையாவது செய்ய விரும்பினால் உடனே செய்யுங்கள். அப்போதுதான் அந்த புதுமை உங்களுக்குள் பதியும். அப்படி செய்தால்தான் நீங்கள் யார் என்று உங்களுக்கே தெரியும். நடனமாடத் தொடங்கினால்தான் நீங்கள் ஒரு நல்ல ஆட்டக்காரர் என்று உங்களுக்கு தெரியும். வேறு எந்த வழியிலும் அதை கண்டுபிடிக்க முடியாது. நீங்கள் நடனமாடவே இல்லை என்றால் உங்களால் அந்த பரிமாணத்தை உணரவே முடியாது. ஒன்றை செய்வது என்பது எப்போதும் ஒன்றாக இருப்பதை விட ஒரு படி குறைவுதான். இருப்பது என்று வரும்போது நீங்கள் முடிவற்றவராக அனைத்தையும் உள்ளடக்கியவராக இருக்கிறீர்கள். ஆனால் ஒன்றை செய்யும் போது வரம்புகளும் வரையறைகளும் வந்துவிடுகின்றன. செய்வது என்று வந்துவிட்டால் ஒன்றைத்தான் தெரிவு செய்ய முடியும், அடுத்ததை தெரிவு செய்ய முடியாது. நீங்கள் ஒரு பிறவி ஓவியர். படம் வரைதல் உங்களுக்கு இயல்பாக வருகிறது. புதிதாக ஏதாவது ஒன்று வந்தால் அதை தேர்ந்தெடுப்பதில் கொஞ்சம் தயக்கம் வரலாம். காரணம், நீங்கள் ஒரு பிரபலமான ஓவியர். உங்கள் பெயர், புகழ், உங்கள் கடந்த காலம், பழக்க வழக்கங்கள் இவை புதியதை தேர்ந்தெடுக்க விடாமல் தடுக்கலாம். சில சமயம் பிரபலமாவது ஆபத்தான விஷயமாக இருக்கிறது. அதன் பிறகு புதிதாக எந்த முயற்சியையும் செய்ய முடிவதில்லை. உங்களுக்கு பயம் வந்துவிடுகிறது. பிரபலமாகும் போது உங்கள் கடந்த காலத்தில் ஏராளமாக முதலீடு செய்து விடுகிறீர்கள். கத்துக்குட்டியாகவே இருங்கள், விற்பன்னராகாதீர்கள். புதியதுடன் விளையாடிக் கொண்டிருங்கள். வாழ்க்கையே ஒரு வேடிக்கையாக இருக்கட்டும். அது கனமான விஷயமாக இருக்க வேண்டாம். எல்லாவற்றையும் சீரியஸாக எடுத்துக்கொள்பவர்கள் நடைப்பிணமாகவே வாழ்கிறார்கள். இப்போதே தொடங்குங்கள். நேரத்தை வீணாக்காதீர்கள். அது எதுவாக இருந்தாலும் சரி, செய்து பார்த்தால் தானே தெரியும். அது ஒரு பெண் கருவில் குழந்தையை சுமப்பதை போன்றது. 9 மாதம் கருவில் சுமந்து குழந்தை பிறந்த பிறகுதான் அது ஆணா பெண்ணா, ஒத்தையா இரட்டையா, அழகா அசிங்கமா என்று தெரியும். தன்னுள் குழந்தை இருப்பதை அந்த பெண் உணர முடியும். குழந்தை தன் வயிற்றில் உதைப்பது கூடத்தான் தெரியும். ஆனால் உள்ளே இருப்பது எப்படிப்பட்ட குழந்தை என்று அந்த தாய்க்கு கூடத்தான் தெரியாது. தன் படைப்பு எப்படி வரப்போகிறது என்று ஒரு கலைஞனுக்குத்தான் தெரியாது. அது முழுவதுமாக வந்த பிறகுதான் தெரியும். எல்லாம் நடந்த பிறகு உங்களுக்கு சில ஞாபகங்கள் வரலாம். இது இப்படித்தான் வரப்போகிறது என அன்றே அடையாளம் தெரிந்ததாக நினைக்கலாம். ஆனால் அதெல்லாம் தெளிவாக இருக்காது. அதனால் தொடங்குங்கள். அதற்குத்தான் காத்து கொண்டிருக்கிறேன். தியானம் செய்யத் தொடங்கியதும் ஏதாவது நிகழலாம். அது வரத் தொடங்கிவிட்டது போல் தெரிகிறது. நான் பிரபலமான ஓவியன் என்பதால் ஜெர்மனியில் என் பெயரை மாற்றிக்கொள்ள முடியுமா என்று தெரியவில்லை. அதை நிச்சயம் செய்யப் போகிறேன். அப்படி செய்ய விரும்புகிறேன். ஆனால் ஓவியக் கூடங்கள் நான் பெயரை மாற்றிக்கொள்ளக்கூடாது என்று சொல்லலாம். ஓஷோ: நீங்கள் பெயரை மாற்றிக்கொள்ளத்தான் வேண்டும். அப்போதுதான் கடந்த காலத்திலிருந்து முழுமையாக விடுபட்டு வெளியே வர முடியும். அவர்களிடம் அந்த ஓவியன் இறந்து விட்டான் என்று சொல்லுங்கள். வேண்டுமென்றால் பத்திரிகைகளில் இரங்கல் செய்தி வெளியிடுங்கள். ஓஷோ சிரிக்கிறார். புதியவனாக புதிய மனதுடன் வாழ்க்கையை தொடங்குங்கள். புது ஓவியனாக மாறுங்கள். பழைய ஓவியங்கள் பழைய ஓவியரிடமே இருக்கட்டும். முடிந்தால் மாறுங்கள், முடியாவிட்டால் மறந்து விடுங்கள். புதிதாக ஆரம்பியுங்கள். துணிச்சலுடன் செயல்படுங்கள்.
துணிச்சல் எப்போதும் உங்களுக்கு வெகுமதிகள் வழங்கும். அது நடக்கத்தான் போகிறது. நல்லது. நான் என் சமநிலையை இழந்து நடுங்கிக் கொண்டிருக்கிறேன். எனக்கு அவ்வளவு பயமில்லை. என்றாலும் திடீரென்று விழுந்து விடுவேனோ என்று தோன்றுகிறது. பின் எப்படியோ என்னை சமன் செய்து கொள்கிறேன். அதன் பின் இயல்பு நிலைக்கு திரும்பி விடுகிறேன். அதன் பின் என்னுள் இருப்பதெல்லாம் திடீரென்று மேலே போய் பின் கீழே வருவது போல் தோன்றுகிறது. அதனால் என்னால் ஒரு நிலையில் இருக்க முடியவில்லை. உள்ளே ஏதோ போராட்டம் நடக்கிறது என்று மட்டும் தெரிகிறது. ஆனால் அது என்ன, எப்படி என்று தெரியவில்லை. எப்படியோ வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று தெரிகிறது. அது எப்படி என்றுதான் புரியவில்லை. ஓஷோ, எனக்கு புரிகிறது. உங்களுக்குள் மாற்றம் நிகழும்போது நீங்கள் ஒரு குழப்ப மேகத்திற்குள் செல்வீர்கள். ஏனென்றால் பழையது நிலை குலைந்து விட்டது, புதியது இன்னும் வரவில்லை என்ற இரண்டுங்கெட்டான நிலையில் இருக்கிறீர்கள். பழையது போனதற்கும் புதியது வருவதற்கும் இடையே ஒரு கால இடைவெளி உண்டாகிறது. அந்த இடைப்பட்ட காலத்தில் நீங்கள் உங்கள் சமநிலையை இழந்து விட்டது போல் தோன்றும். நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் என்பதே சில சமயம் தெரியாமல் போய்விடும். உங்கள் சுயத்தையே கூட இழக்க நேரிடும். உங்கள் காலடியில் இருக்கும் தரை நழுவத் தொடங்கும். கீழே தரையே இல்லாத அதல பாதாளத்தில் விழுந்து கொண்டிருப்பது போல் தோன்றும். அதனால் விழும் வழியில் கிடைத்ததை பிடித்து தொங்கிக் கொண்டிருப்பீர்கள். அது இயற்கையானது. ஆனால் அப்படி பிடித்து கொண்டு தொங்கும்போது நீங்கள் பழையதற்கும் புதியதற்கும் இடையே உள்ள கால இடைவெளியை இன்னும் அதிகமாக்கிக் கொண்டே போவீர்கள். அப்படி தொங்காவிட்டால் விரைவில் அந்த இடைவெளி மறைந்துவிடும். அது இந்த கணத்தில் கூட மறையலாம். அது காலத்தை பொறுத்ததல்ல, உங்கள் நம்பிக்கையை பொறுத்தது. நீங்கள் என்னை நம்பினால் பிடித்து கொண்டிருப்பதை விட்டுவிடுங்கள். அந்த சமனற்ற நிலையை ஏற்றுக்கொள்ளுங்கள். பாதுகாப்பற்ற நிலையை ஒத்துக்கொள்ளுங்கள். அதை ஏற்றுக்கொண்டால் அது உடனே மறைந்துவிடும். பழைய நிலைமை இன்னும் நன்றாக இருந்ததே என்று நீங்கள் நினைப்பதால் தான் இது தொடர்கிறது. குழந்தை பிறக்கும் போது இருக்கும் நிலையை போன்றதுதான் இது. 9 மாதங்கள் அந்த குழந்தை தாயின் கருப்பையில் வசதியாக பாதுகாப்பாக இருந்தது. அப்போது அந்த குழந்தை அனுபவிக்கும் சுகமும் பாதுகாப்பும் பின்னால் எப்போதும் அதற்கு கிடைக்காது. இன்றைய விஞ்ஞானத்தின் மொத்த வளர்ச்சியும் அந்த சுகத்தையும் பாதுகாப்பையும் உங்களுக்கு தர முடியாது. தாயின் கருப்பையில் இருக்கும்போது கவலை இல்லை, பொறுப்பு இல்லை, போராட்டம் இல்லை, எதுவும் இல்லை. கருப்பையில் இருக்கும் குழந்தை 24 மணி நேரமும் தூங்கிக் கொண்டிருக்கிறது. இருட்டு, மெளனம், அமைதி, இதுதான் அந்த குழந்தையின் உலகம். அதன் பின் அந்த குழந்தை மண்ணில் பிறக்கிறது. என்ன நடக்கப் போகிறது என்று அந்த குழந்தைக்கு தெரியாது. தன்னுடைய வசதியான சொர்க்கத்திலிருந்து மூர்க்கத்தனமாக தூக்கி எறியப்பட்டதை அந்த குழந்தை உணர்கிறது. பைபிளில் ஆதாம் என்ற முதல் மனிதன் கடவுளின் தோட்டத்திலிருந்து தூக்கி எறியப்பட்ட கதை நமது ஜனனத்தை தான் குறிக்கிறது. தாயின் கருப்பை தான் அந்த தோட்டம். ஜனனம் என்பது அந்த தோட்டத்திலிருந்து வெளியேற்றப்படுதலே. வெளியே வந்த குழந்தைக்கு அதிர்ச்சி. அதனால் புதிய சூழ்நிலையில் இருக்க முடியவில்லை. மனவியல் வல்லுநர்கள் அதை பேரதிர்ச்சி என்கிறார்கள். இப்போது உங்களுக்குள் நிகழ்ந்து கொண்டிருப்பதும் ஒரு வகையில் ஜனனம்தான். மதம் என்பது மறுபிறவி எடுப்பதுதான். ஆனால் இந்த ஜனனம் உங்கள் முழு உணர்வோடு நடக்கிறது. இந்த ஜனனத்தை எதிர்த்து நீங்கள் போராடினால், பழையதை பிடித்து தொங்கிக் கொண்டிருந்தால் அந்த இடைப்பட்ட காலம் இன்னும் அதிகமாகும். அதனால் நெகிழ்வாக இருங்கள். இந்த அளவு வந்த பின் நீங்கள் திரும்பிச் செல்ல முடியாது. உங்கள் நிலை ஒரு பிரசவம் போன்றது. குழந்தையின் தலை வெளியே வந்துவிட்டது. ஆனால் உடல் இன்னும் உள்ளேயே இருக்கிறது.
இனிமேல் அந்த குழந்தை நினைத்தாலும் தன் தாயின் கருப்பைக்குள் மீண்டும் நுழைய முடியாது. அதனால் ஒத்துழையுங்கள். எது முதலில் பாதுகாப்பின்மை என்று தோன்றியதோ அதுவே பின்னால் சிறந்த பாதுகாப்பாக இருக்கும். எது முதலில் கஷ்டம் என்று தோன்றியதோ அதுவே பின்னால் சுகமாக இருக்கும். பயப்படாதீர்கள். கேள்வியாளர்: இங்கே இருப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அடிப்படையில் நான் எதிலும் குற்றம் குறை பார்த்து கொண்டே இருப்பவன். நான் இங்கே ஒரு நண்பனை பார்க்க வந்தேன். எனக்குள் இப்படி ஒரு மாற்றம் நிகழும் என்று நான் கனவிலும் நினைக்கவில்லை. ஓஷோ: இன்னும் நிறைய நடக்கப் போகிறது. அது உங்களுக்கு தெரியாது. நீங்கள் நன்றாக அகப்பட்டு கொண்டீர்கள். அந்த நபரின் பெண் தோழியிடம் ஓஷோ பேசுகிறார். ஓஷோ: அவளுக்கு உதவி செய்யுங்கள். முதலில் அவள் இங்கு சுகமாக இருக்க உதவுங்கள். பின் நான் அந்த சுகத்தை அடியோடு அழிக்கிறேன். ஆரம்பத்திலேயே அவளை பயமுறுத்தாதீர்கள். அந்த வேலையை நான் பிறகு செய்கிறேன். ஓஷோ சிரிக்கிறார். ஆன்மீக பாதையை தேடி வந்த மற்றொருவர். கேள்வியாளர்: நான் பலமுறை இந்தியாவிற்கு வந்திருக்கிறேன். ஆனால் இந்த முறை நான் ஆன்மீக பயணமாக இந்த நாட்டுக்கு வந்திருக்கிறேன். வேறு எந்த வகையான அறிவையும் தேடி நான் இங்கு வரவில்லை. மீண்டும் சரியான பாதையில் செல்வதே என் நோக்கு. நான் இங்கிலாந்தில் இருந்தபோது பாதை தவறிவிட்டேன். அங்கே தவறவிட்ட பாதையை இந்தியாவில் கண்டுபிடித்து விடலாம் என்ற நம்பிக்கையில்தான் இங்கு வந்திருக்கிறேன். ஓஷோ: நீங்கள் நிச்சயம் அதை கண்டுபிடிப்பீர்கள். நல்லது. ஆனால் இந்த தேடல் இருக்கிறதே, அது மிகவும் அழகானது. நீங்கள் தேடியதை கண்டுபிடிக்கிறீர்களோ இல்லையோ, அது இரண்டாவது பட்சம். இங்கே தேடல்தான் முக்கியம். அந்த தேடலே உங்கள் பாதையாகிறது. உங்கள் தேடலை தவிர வேறு பாதைகள் கிடையாது. உங்கள் தேடலின் தீவிரமே உங்கள் பாதையாக மாறுகிறது. பாதை என்று சொல்வதே தவறு. பாதை என்று சொல்லும்போது ஏற்கனவே இருக்கும் பாதையை நாம் கண்டுபிடித்து அதில் நடக்கிறோம் என்ற பொருள் வருகிறது. அது உண்மையில்லை. நீங்கள் நடக்க நடக்க உங்கள் பாதையை உருவாக்குகிறீர்கள். ஒவ்வொருவரும் அவரவர் உருவாக்கும் பாதையில்தான் நடக்கிறார்கள். பொது வழி, நெடுஞ்சாலை என்று ஆன்மீகத்தில் ஒன்றுமில்லை. நீங்கள் தவறான வழியில் செல்கிறீர்கள் என்பதற்கு என்ன அடையாளம்? நீங்கள் உணர்வின்மை நிலைக்கு சென்று விடுவீர்கள். உணர்வு நிலையில் இருந்தால் செல்லும் பாதை சரி, இல்லாவிட்டால் செல்லும் பாதை தவறு. உங்கள் வாழ்க்கையில் எப்போதெல்லாம் அரை மயக்க நிலையில், தூக்க கலக்கத்தில் தெளிவில்லாமல் செயல்படுகிறீர்களோ அப்போதெல்லாம் நீங்கள் பாதை தவறிவிட்டீர்கள் என்பதை புரிந்து கொள்ளலாம். நீங்கள் மீண்டும் தெளிவு பெறும்போது, உங்கள் பார்வை உங்களுக்கு திரும்பவும் கிடைக்கும்போது, நீங்கள் மீண்டும் சரியான பாதைக்கு திரும்பிவிட்டீர்கள் என்பதை புரிந்து கொள்ளலாம். பிரச்சனை உங்களுக்கு வெளியில் இல்லை, உள்ளேதான் இருக்கிறது. ஒரு தீவிரமான தேடல், ஒரு மனப்பூர்வமான தேடல் உங்கள் பாதையாகிறது. சரியான பாதையை கண்டுபிடிக்க நீங்கள் எங்கும் போக வேண்டாம். உங்களுக்கு உள்ளே போனால் போதும். அதுதான் உண்மையான இந்தியா. அதுதான் உங்கள் உள்ளொளி. இந்தியா வெறும் பூகோளம் இல்லை. இந்தியா உங்களுக்கு உள்ளே இருக்கும் இடம். தனக்குள் இருக்கும் அந்த பாதையை காண்பவன் இந்தியன். இந்தியா என்ற நாட்டில் பிறந்ததால் மட்டுமே யாரும் இந்தியன் ஆகிவிட முடியாது. இப்போதெல்லாம் நான் வீட்டில் தியானம் செய்யும் போது என் தொண்டையில் ஏதோ அடைத்து கொண்டிருப்பது போல் உணர்கிறேன். என்னுடைய மொத்த சக்தியும் அந்த இடத்தில் செல்கிறது. இந்த உணர்வு மீண்டும் ஏற்பட்டால் நான் என்ன செய்ய வேண்டும்? ஓஷோ: இறந்து போவதை போன்ற உணர்வு ஏற்படுகிறதா? கேள்வியாளர்: ஆமாம், நிச்சயமாக அப்படித்தான் தோன்றுகிறது. ஓஷோ: நீங்கள் எதற்கும் கவலைப்படாதீர்கள். சாவை எதிர்நோக்கி நிற்கும் முனைக்கு வந்திருக்கிறீர்கள். ஒரு நாள் இல்லாவிட்டால் ஒரு நாள் நாம் சாவை எதிர்நோக்கியே ஆக வேண்டும்.
ஆழமாகச் செல்வது எல்லாமே உங்களை சாவை எதிர்நோக்க வைக்கும். தியானம் செய்தாலும் அந்த நிலைதான் ஏற்படும். ஆழமாக போகும்போது சாவு என்ற முனையை கடந்துதான் போக வேண்டும். ஏனென்றால் அதை கடந்த நிலையில்தான் வாழ்க்கை இருக்கிறது. அதனால் அடுத்த முறை அது நடக்கும் பொழுது பேசாமல் செத்துவிடுங்கள். சாவை தடுக்க முயலாதீர்கள். அதிலிருந்து வெளிவர முயற்சி செய்யாதீர்கள். அதனுடன் போரிடாதீர்கள். நெகிழ்வாக இருங்கள். நான் சாக விருப்பத்துடன் இருக்கிறேன் என்று மேன்மையாக உங்களுக்குள் சொல்லிக் கொள்ளுங்கள். சாவை வரவேற்று உபசரியுங்கள். அப்படி நடந்தால் சாவு உங்களை தாண்டி போய்விட்டதை உணர்வீர்கள். அதன் பின் அந்த தொண்டை அடைத்தலும் இருக்காது. அடுத்த முறை அது நடக்கும்போது இந்த கைக்குட்டையை கழுத்தை சுற்றி அணிந்து கொள்ளுங்கள். ஓஷோ தன் கைக்குட்டைகளில் ஒன்றை அந்த பெண்ணிடம் தருகிறார். இது நான் இருக்கிறேன் என்று உங்களுக்கு நினைவூட்டுவதற்காக. பயப்படாதீர்கள். இது சீக்கிரம் போய்விடும். சாவை எதிர்கொண்டால்தான் வாழ்வின் பொருள் புரியும். இருட்டை எதிர்கொண்டால்தான் பகலை புரிந்து கொள்ள முடியும். பயத்தால் நடுங்கும் மற்றொரு பெண். கேள்வியாளர்: எனக்கு பயமாக இருக்கிறது. ஓஷோ: நல்லது, இங்கே வாருங்கள். நன்றாக பயப்படுங்கள். அதில் எந்த தவறும் இல்லை. கண்களை மூடிக்கொண்டு நன்றாக பயப்படுங்கள். என்ன வேண்டுமானாலும் நடக்கட்டும். எதையும் தடுக்காதீர்கள். அப்பெண்ணின் உடல் முதலில் லேசாக ஆடுகிறது, பின் நடுங்குகிறது, பின் ஒரு குலுங்கி முன்னால் சாய்கிறது. ஓஷோ தன் கையில் உள்ள விளக்கின் ஒளியில் அவளை பார்க்கிறார். நல்லது, கவலைப்படாதீர்கள். இது இயற்கையானதுதான். புதிதாக ஒன்று உங்களுக்குள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் உங்களுக்கு பயம். இதுவரை தெரியாத ஒன்றின் மேல் எப்போதுமே பயம் இருக்கும். அறிந்தது என்பது அன்றாட நடைமுறை. அறியாத ஒன்று உங்களுக்குள் நுழைந்து கொண்டிருக்கிறது. அதை அனுமதியுங்கள். அதை நீங்கள் அமுக்க பார்க்கிறீர்கள். மற்றவர்களிடமிருந்து மட்டுமல்லாமல் உங்களிடமிருந்தே அதை ஒழித்து வைக்கிறீர்கள். இந்த கண்ணாமூச்சி விளையாட்டை உடனே நிறுத்துங்கள். உண்மையாக இருங்கள். எது நிகழ்கிறதோ அதை அனுமதியுங்கள். அதை நீங்கள் தடுத்து நிறுத்துவதால் தான் இந்த பயம் ஏற்படுகிறது. நீங்கள் ஒரு திருடியைப் போல் இருப்பதால் தான் இந்த பயம். ஓஷோ சிரிக்கிறார். என்னிடம் எதையும் மறைக்காதீர்கள். நாம் இங்கே உண்மையாக, நேர்மையாக, நிர்வாணமாக இருக்க வேண்டும். அப்போதுதான் தூயவர்களாக, வெகுளிகளாக மாற முடியும். ஓஷோ: எந்த மாதிரியான தியானங்களை செய்கிறீர்கள்? கேள்வியாளர்: அதிகமில்லை. எனக்கு உடல் நலம் சரியில்லை. ஓஷோ: பார்த்தால் அப்படி தெரியவில்லையே. பூரண நலத்துடன் இருப்பதாக தோன்றுகிறதே. உங்கள் நோயும் உங்கள் மனதின் விளையாட்டாக இருக்கலாம். சில சமயம் உங்கள் மனம் நீங்கள் ஓடி ஒளிந்து கொள்ள தோதாக சில வியாதிகளை உண்டாக்கும். எனக்கு உடல் நலம் இல்லையே, நான் என்ன செய்வது என்று நீங்கள் கேட்க வசதியாக இருக்கும். நீங்களும் தியானம் செய்வதிலிருந்து தப்பித்து விடலாம். ஓஷோ சிரிக்கிறார். கவலைப்படாதீர்கள். நாளையிலிருந்து கடுமையான உழைப்பில் ஈடுபடுங்கள்.